வணக்கம் ஆபிரகாம். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த வெங்கடசமுத்திரம் ஊராட்சிக்குட்பட்ட மேல் கூர்மாபாளையம் பகுதியில் ஒப்பந்ததாரர் சக்தி கணேஷ் என்பவர் மூலம் ரங்காபுரம் முதல் ராலகுளத்து வரை சுமார் 2.65 கிலோமீட்டர் தூரம் வரை முதல்வரின் கிராம சாலை மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 97.84 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சாலை அமைக்கும் பணி நடைபெற்று வந்திருக்கிறது. இந்த நிலையிலே அந்த சாலை அமைக்கும் பொழுது அப்பகுதி மக்கள் சாலையின் தரம் குறித்து அதிகாரிகள் மத்தியிலும் ஒப்பந்ததாரர் மத்தியிலும் கேள்விகளை எழுப்பியுள்ளனர். ஆனால் அதை அவர்கள் கண்டு கொள்ளாத சூழ்நிலையில் இரவோடு இரவாக அந்த பகுதி மக்கள் அந்த சாலையின் தரம் குறித்து வெளியே அதிகாரிகளுக்கும் ஒப்பந்தருக்கும் வெளிப்படுத்தும் விதமாக கைகளால் பெயர்த்தி எடுத்துள்ளனர். எடுத்தது மட்டுமின்றி அந்த சாலையை பெயர்த்திருக்கும் வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ளனர். இந்த நிலையில இந்த சமூக வலைதளங்களில் வெளியான வீடியோ ஒப்பந்ததாரர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் மத்தியில் பெரும் அதிருப்தி ஏற்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து அவர்கள் அந்த பகுதி மக்களை சாலை போடப்படுவது குறித்த செய்தியாளர்களுக்கு பேச்சளித்து சமூக வலைதளங்களில் பரப்பினால் தங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மிரட்டியதாகவும் தெரிகிறது. இது குறித்த அப்பகுதி மக்கள் கூறுகையில், எங்களுடைய வரிப்படத்தில் போடப்படுகின்ற சாலையின் தரம் குறித்து நாங்கள் வீடியோ பதிவிட்டால் அதற்கு மிரட்டல் வருகிறது. சாலை அமைப்பது குறித்த கேள்விக்கு உண்மையை கூட எங்களுக்கு கூற உரிமை இல்லாத அளவிற்கு அதை பறிக்கும் நிலையில் ஒப்பந்ததாரர்கள் செயல்படுகிறார்கள் என்று அந்த பகுதி மக்கள் மட்டுமின்றி இளைஞர்கள் சிலர் வேலை தெரிவித்தனர். மேலும் இது தொடர்பாக வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் கூட சாலை போடப்பட்ட அந்த தரம் குறித்த அந்த விசாரணையை மேற்கொள்ளாமல் அந்த பகுதி மக்கள் மீது சாலையின் தரம் குறித்து வீடியோ பதிவிட்ட பகுதி மக்கள் மீது புகாரை தெரிவித்ததை தொடர்ந்து அதற்கான நடவடிக்கை ஒப்பந்ததாரர் மீது நடவடிக்கை மேற்கொள்ளாமல் தரமற்ற முறையில் போடப்பட்ட சாலையை சட்டப்பதிவு மீது காவல் நிலையத்தில் பொதுமக்கள் மீது புகார் அளித்து ஆட்சியர்கள் மீது ஆட்சியர்களுடைய கீழ் அதிகாரிகள் செயல்படுவதாகவே அப்பகுதி மக்கள் தேவை தெரிவிக்கின்றனர். இது குறித்து சமூக கூறுகையில், பொதுமக்களுக்கு செல்ல வேண்டிய நலத்திட்ட உதவிகள் தரமாக இல்லாதது குறித்து பல்வேறு இடங்களில் பலதரப்பட்ட இடங்களில் தொடர்ந்து கோரிக்கைகள் இது போன்ற சமூக வலைதளங்கள் எடுத்து வீடியோ பதிவிட்ட சூழ்நிலை நடைபெறுகிறது. இது குறித்து மாவட்ட நிர்வாகம் முறையாக விசாரணை மேற்கொண்டு அதற்கு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று கோரிக்கை வைத்து வருகின்றனர். ஆபிரகாம்.